கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பையனுக்கு இப்போ கொஞ்சம் பொல்லாத கிரகங்கள் நடந்துக்கிட்டு இருக்குப்பா. அவன் இப்போ குடும்பத்துக்கு உதவாத மனோநிலைகளும் பெற்றோருக்கு தாகத்தை தீர்க்காத மகனாகவும் இருக்கான். அதனால் அவருக்கு நல்வழியை காட்டி உங்களோட இணைச்சி வாழ வச்சு தந்தா போதுமில்ல, காலில் வந்துட்டு வரலாம். அதனால எல்லாம் வெற்றியாக்கி தெளிவாக்கி தரேன். இந்த மகளுடைய படிப்பையும் உத்தியோகத்தையும் வாங்கி தந்தா போதுங்களா, இந்த அப்படி காப்பாற்றி தரேன். இதற்கிடையில வீட்டுக்குள்ள செய்வன கோளாறு இருக்குன்னு உங்க உள்ளத்தெல்லாம் பிடிச்சி வாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த கோளாறுகளெல்லாம் நீக்கி உங்களை செம்மையாக்கியாச்சு, சந்தோஷமா இருக்கலாம். மகிழ்ச்சியா இருங்க மக்களே. கடனை தீர்த்து தாரேன், செல்வத்தை அழித்தாரேன். சாப்பாடுலாம் சாப்பிட்டு போங்க, சௌகரியா போயிடாங்க. கர்மசாமி திருச்சி மாநகர் மீண்டும் அழைப்போம். பாளையத்துக்காரன் கோயம்புத்தூர்னு வந்தா நான் எடுத்து வாங்கினா. திருச்சி மாநகர் திருச்சி பொறுங்க. சொத்து சொந்தமாக மனக்குழப்பம் உடையவர் யார்? வாங்க. என்னப்பா சொத்து? கொஞ்சம் காலில் வந்துட்டு வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 8 ஆண்டு காலங்களாகவே செய்யும் தொழிலில் மன வருத்தம் ஏற்பட்டு உறவினர்களால் கைவிடப்பட்டு உங்களுடைய சொத்துக்களில் பல விஷயங்களில் அடமானங்களாக லாக் ஆகி இப்போ கடன்களால் பாதிக்கப்பட்டு அதை மீட்ட முடியாத நீதிமன்ற தொடர்போடு இப்போ குழப்பத்தை அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க, உண்மையா? அதனால அந்த வழக்குகள் வந்து உங்களை மீட்டி உங்க கடனையும் தீர்த்து சொத்துக்களை உங்களுக்கே ஒப்படைச்சு தந்தா போதுமில்ல. உங்க வீட்டு பக்கம் நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில உயரமான ஒரு அம்மன் கோயிலுடைய அடையாளம் தெரியுது. யாரவா? காளீஸ்வரி அம்மாள். காலில் வந்துட்டு வாங்க. காப்பாத்தி கொடுறான்னு உத்தரவு. வார வேலைக்கிழமை மாலையில் என்னை வந்து பார்க்கணும். நல்ல மார்க்கம் செய்து உங்களை காப்பாற்றி தந்துடுறேன். உங்க சொத்து உங்களுக்கு கிடைச்சாச்சு. இன்னொரு இடத்துல இருந்து உங்களுக்கு பண உதவி வருது. சரிதானா? வாங்கி தந்துட்டேன். ஜெயிச்சிரு, நல்லா இரு. அதுக்கு ஒரு செக்யூரிட்டி இன்னொரு மனிதன் உதவுவான். அசத்துவோம் போ. என்ன ஒரு சாயங்காலம் என்ன பார்த்து போங்க. உட்கார். அதே திருச்சி மாநகர். அப்படியா? பிள்ளையின் கல்வி சம்பந்தமாக கேட்க வந்தது யார்? கல்வி சம்பந்தமாக கேட்க வந்தது யாருப்பா? படிப்பு சம்பந்தமான கேள்வி. மைக்கில் சொல்லு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மகனும் அவன் துணைவியும் அந்த வாழ்க்கையினுடைய கேள்விக்குறிகள் குழப்பமானதாக நடந்து கொண்டிருக்கு. அதுல எந்த ஒரு பிளவு இல்லாமலும் இணைத்து சேர்த்து வச்சு தந்தா போதுமா? ஆனா ஒருத்தர் மட்டும் அதுக்கு பொருத்தமில்லாத மனநிலை உடையவராக இருக்கிறாங்க. அதை நான் மூடி மறைச்சு நான் பேசுறேன். அதை புரிஞ்சுக்கணும். வெளிப்படையா பேசுறேன். வாழ்க்கையை சரியாக்கி தந்துடுறேன். வேற என்ன வேணும்?
கண்ணை முடிக்கலாம். ஒரு முறை என்கிட்ட கொண்டு வந்துட முடியுமா? கொண்டு வந்தனைக்கு சரியாக்கி தரேன், தெளிவாக்கி தந்துடுறேன். ஏன்னா ஒரு வார்த்தையை சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்க. பையனை பற்றி இல்லை, வாழ்க்கையினுடைய நிலைகளை பற்றி. அதை மாற்றி தரேன், தெளிவாக்குறேன். இதில் 2 அதே திருச்சி மாநகர் எல்லை. அப்படியா? சரி. உடல்நிலை சம்பந்தமாக கேட்க வந்தது யாருப்பா? கால்னு சொல்லலாம். ஏன் நான் சொல்றது நீங்க தெளிவா கேட்டு வந்தா தான் உங்களுக்கு உண்மையான விளக்கம் கிடைக்கும். நீங்க ஆசைப்பட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்காது. யாரும் அதை தப்பா நினைக்க கூடாது. புரியுதா? கால்னு சொல்லலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. 2.25 ஆண்டுகளாக உடல்நிலைகளால் பாதிக்கப்பட்டு தீராத நோயாக இருக்குமோ என்று பல விளக்கங்களை கேட்டு நமக்கு பிழைக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தோட உன் குடும்பத்தை தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. வாஸ்தவமா? கால் வந்துட்டு வா. இந்த காரணத்துக்கு வேற ஏதும் கிரக கோளாறுகளா அல்லது மனிதர்களால் இடைஞ்சல் நடந்திருக்குமா என்ற ஒரு சிந்தனை. அப்படி மனிதர்களால் எந்த ஒரு வெளி சூனியமும் நடக்கலை. இது கிரகங்களால் ஆன விஷயம்தான். இந்த விஷயம் உனக்கு தீர்வதற்கு வைகாசி 20ஆம் தேதி வரை கால அவகாசம் இருக்கு. பொறுமையாக இருந்துக்கா, ஆபத்தில்லாமல் காப்பாற்றித்தரேன். வேற என்னடா வேணும்? பக்கத்தில் வா, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. கண்ணை மட்டும் முடிக்கா. காலில் விழுந்துக்கா. கொஞ்சங்கிற படு பார்ப்போம். எந்திச்சு வா. சர்க்கஸ் காட்டுறதுன்னு யாரும் நினைக்கிறா? அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த அண்ணன் உட்கார்ந்துருக்கும் பொழுதும் எந்திரிச்சு வரும் பொழுதும் படுத்திருக்கும் பொழுதும் ஏதோ ஒரு உருவம் தன் பக்கத்தில் இருக்கிறது போலவும் தன் கூட கெட்டிப்பிடிச்சு படுத்திருக்கிறத மாதிரியும் ஒரு பாவனையில் ஒரு உருவம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சரிதானா? அது இங்கே தெரியுதான்னு பார்த்தேன், இங்கே தெரியலை. ஏதாவது கோயில் குளத்துக்கு போனால் அது தெரியாது. ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் நம்மளை அப்படி பின்தொடர்ந்து வர்றது மாதிரி, இந்த பக்கம் நிற்கிறத மாதிரி, அப்படி நம்ம மேலே உரைச்சிக்கிட்டே இருக்கிறது மாதிரி தெரியும். உண்மையா இல்லையா? கால் வந்து எப்படி நல்லா இருக்குல்ல? அதை தீர்க்க முடியுமா? எப்படியாப்பட்ட விஷயத்தையுமே தீர்த்துட்டோம். இதை தீர்க்க முடியாத நமக்கு உடனே முடியும். சரிண்ணா? பௌர்ணமி அன்னைக்கு வந்து சேர்ந்துருவியா? வந்துரு. பௌர்ணமிக்கு முதல் நாளே வந்துருப்பா. பௌர்ணமிக்கு முதல் நாளே வந்துரு. எல்லாம் சரியாக்கிடுவோம். நல்லா ஆக்கித்தாரேன். கருப்பசாமி. ஆமா, அப்படியா? சென்னை மாநகர். அப்படி மெல்ல மெல்ல ஒவ்வொருத்தரையும் அழைப்போம். ஐயா, கோயிலை உடைத்துறாங்க. அருள் புரிவாய் திருமால் அழகா, வடிவேல் முருகா, மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய். வீட்டு பக்கத்துல முருகன் கோயில் எங்க இருக்கு? முருகன் கோயில் உங்க வீட்டு பக்கம் இருக்கா? வரலாமே. காலைல வந்துட்டு வரலாம். சினம் எதன் செய்கையில் சேராதிருக்கவும் வெளிநாட்டில் யாரும் இருக்கா? வெளிநாட்டில் ஒர்க் பண்ணி வந்துட்டேங்க. வெளிநாட்டில் இருந்தீங்க அப்படி சொல்லுங்க. அது இல்லாமல் நான் ஒரு வார்த்தையை விடுவேன். பணங்களை பற்றி இழந்ததில் ஒரு மன வருத்தம் இருக்கா? ஒரு பிள்ளையை பற்றி வாழ்க்கையில குழப்பம் அடைந்தது ஒரு மாபெரும் தீராத குழப்பம்
ஆமாங்க, 14 வருஷம் கழிச்சு புள்ளி இப்போ தான் பார்த்தேன். இன்னும் அது நம்ம கூட நிலைக்குமா நிலைக்காதாங்கிற மண்டைக்குள்ள உரைத்த ஒரு கேள்வி ஆமாங்க, இருக்கா? இதற்கிடையில வயிற்றுக்கு கீழே முட்டுக்கு மேலே வலி இருக்க, இது அறுவை சிகிச்சை ஆகுமா அல்லது சீராகுமா ஆகாதாங்கிற வேதனை இருக்கா இல்லையா? இது அத்தனையும் இருக்கு. கருப்பசாமி, எப்படியா எனக்கு சரி பண்ணி தருவேன்? இன்னும் ஒரு வீடு ஒன்று அமையணுங்கிற ஒரு ஆசை மண்டையில் உழைச்சிக்கிட்டு இருக்கு. பண்ணி தந்துருவோம். கால் வந்துட்டாங்க. வேற என்னப்பா வேணும்? ஐயா, 14 வருஷம் கழிச்சு தான் இப்போ புள்ளைய பார்த்தேன். அவங்க 14 வருஷம் முன்னாடியே ஓடிட்டாங்க. இப்போ கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்காங்க. அவங்க வேறு கல்யாணம் பண்ணிக்கினாங்க. இப்போ புள்ள மட்டும் நம்மளுக்கு வேணும். திருப்பி கொண்டு வந்துட்டா போதுமா? புள்ள அடுத்து அந்த வாழ்க்கையை வேற மாதிரி மறுதளிப்பு செய்வோம். புள்ள நல்லா இருக்கணும். எஸ், லைஃப் ஆக்கித்தாரேன். இந்த அப்படி என்னை தனியாக பார்த்துட்டு போ, ஜெயிச்சு போ. இந்தா ஒரு 1 கோடி ரூபா நஷ்டமாயிருக்கு, அதையெல்லாம் வெற்றி ஆக்கி தரேன். நல்லா இருக்கும். வா செல்லக்கா, வா. என்னது குழந்தை தங்காமல் இருக்கு அக்கா பொண்ணுக்கு. யாருக்கு? அக்கா பொண்ணுக்கு. அக்கா பொண்ணா இருக்கிறனால தான் நான் பேசுகிறேன். அவங்களுக்கு கல்யாணம் அவங்க இங்கே வரணும், குழந்தை பாக்கியம் நான் கொடுப்பேன். போயிட்டு வாங்க, சாப்பாடை பிடிச்சிட்டு போங்க, இருந்து என்னை பார்த்து போங்க. அதெல்லாம் அப்படியே சொல்லி முடிச்சிட்டேன். ஜெயிச்சிருவோம். பையன் சேர்த்துருவோம். கேட்டு வந்தது யாருமா? காலம் சொல்ல ஆதாரம் உன் திருப்பாதாரம், இந்த அவனியில் உனையன்றி துணையேது முருகா. இன்னொரு பையன் உண்டுல, இவருக்கு அண்ணன் எங்க இருக்காரு? பொறுமையா இருங்க, பேச்ச குறைங்க, கண்ணை மூடுங்க. நான் பேசணுமா நீங்க பேசணுமா? சரி, 2 காலில் வந்துட்டு வாங்க. டாக்டரை போய் பார்த்தீங்களா? நீங்கள் பேச வேண்டாம் அண்ணாச்சி, நீங்கள் பாட்டு அமைதியாக இருங்க. இவருடைய அனுபவம் மிகுந்த வார்த்தை தான் எனக்கு வேணும். நீங்கள் பாசம் மிகுந்த வார்த்தை பேசுறீங்க, உண்மையா இல்லையா? டாக்டர் பார்த்தியாடா தம்பி? உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் உணர்ச்சி உறுப்புகளை பற்றியும் டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? உயிரணுக்களுடைய செல் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரா, ஒன்றுமே இல்லை, சும்மா உடம்பா இருக்கே தவிர அந்த ஆற்றல் தன்மை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சொன்னாங்களா? கால் வந்துட்டோம். இப்ப பேசலாம். இவர் பெரிய மனுஷன். அந்த சக்தியை கருப்பசாமி நீ தான் அவன் உடம்புக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிற. நீ கொடுத்துருவான். உள்ளத்துல ஏக்கம் இருக்கு, உள்ளத்துல ஏக்கம் இருக்கு. ஏக்கம் வேற, இயக்கம் வேற. உள்ளத்துல ஏக்கம் இருக்கு, உடலில் இயக்கம் இல்லை. உடல்ல இயக்கம் இல்லை. இந்த இயக்கத்தன்மை குறைவதற்கு என்ன காரணம்? இது பிறவியின்படி இருக்கான்னு பார்த்தா உங்க தாத்தாவுக்கோ உங்க அப்பனுக்கோ உங்க ஆத்தாளுக்கோ அப்படி இந்த ஒரு பாதிப்பு இருந்ததாக சரித்திரமே இல்லை. ஆனா இவனுக்கு மட்டும் எப்படி வந்தது? உண்மையா இல்லையா? என்னப்பா? அதனால இது வேற எந்த தெய்வ குற்றங்களும் குறைபாடுகளும் நடக்கவில்லை. உள்ளியலான தன்மையில் உடல் உறுப்புகள் உணர்வுகள்
இழந்து சில அமில சுரப்பிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. உனக்கு ஒரு தெய்வ சக்தியை கொடுத்து சும்மா உணர்ச்சி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கியே தவிர அது ஒரு தெய்வம் அல்ல, அது ஒரு ஆங்காரம். சரிண்ணா? அதனால எந்த பலனும் கிடைக்கல. அதனால உன் உடம்புக்கு ஒரு புதிய சக்தியை தரேன். 6 மாத காலங்கள் என்னை மாதத்துக்கு ஒரு முறை பார்க்கவா. 7வது மாதத்தில் உன் உடல் இயங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வெற்றி அடைவாங்க. காலம் அது இருந்தானே இல்லாம போன நமக்கு நம்ம இருக்கணும் நல்ல. அதான உண்மை. வீடெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே, அதெல்லாம் சரியா இருக்கு. நமக்கு நேரங்கள் தான் சொல்றாங்க. அதனால இந்த காலக்குறைகளை நீக்கி தெளிவாக உனக்கு வழிவகுத்து தரேன். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் என்னை வந்து சேரு, வெற்றியாகி தரேன். எதுக்கும் பயப்படாத, தைரியமா இருக்கு. பிறக்கும். என் பேரு கருப்பசாமின்னு வைப்பேன். சும்மா வச்சு கும்பிட்டுக்கோ. அன்னதானம் சாப்பிட்டு போங்க, அரைமுறையாக போயிடாதீங்க. முதல்ல சாமிகள்கிட்ட சாமி தெய்வ வழிபாடுகள் பண்ணும் பொழுது நீ அதை செய், நான் இதை செஞ்சிருந்தேன், நீ எனக்கு இதை செஞ்சாதான் நான் செய்வேன் அப்படிங்கிற சவால் விடுற குணங்கள் இருக்கக்கூடாது. பணிந்து போகணும், பாதர சரண் அடையணும். அந்த சரணாகதிக்கு பிறகு அந்த தெய்வ சக்திகள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் மீது கருணை கொள்ள வேண்டும். நம்முடைய வீரப்ப இறை சக்தியிட்ட போய் காட்டக்கூடாது. அந்த தன்மைகளையும் குணத்தையும் முதல்ல மாற்றணும். சரணா? அது மாறிவிட்டால் எல்லாமே கிடைச்சாச்சு, வாங்கிக்கலாம், வெற்றி உண்டு. காப்பாற்றித்தார. நல்லா இருங்க மக்களே. கருப்பசாமி அதே சென்னை மாநகர் நீதிமன்ற தொடர்புடையவர் யார்? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முதல்ல உன்னுடைய மேல் மட்டத்தினுடைய உள்ளத்துல உன் பிள்ளைகளை பற்றிய கவலையும் வேதனையும் தான் முதல்ல மேலே இருக்கு. ஒன்று அப்படின்னா முதல்ல அதுதான் வருது. கோயிலுக்குள்ள போன் பேசாத. இரண்டாவதாக பார்த்தால் பிள்ளைங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரம் மிகுந்த தொழில் சம்பந்தமான மனக்குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மூன்றாவதான அடித்தளத்தில் போய் பார்த்தோம்னா இந்த கேஸுகள் இவையெல்லாம் வில்லங்கமாக இருந்து சொத்துக்களை பூரணமாக அனுபவிக்க முடியாத குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா? காலம் அதனால இந்த கேஸை முதல்ல அடிச்சு தரேன், உன் பக்கத்தில் ஜெயிச்சு தந்துடுறேன். வெற்றி மாலை கொடுன்னு உத்தரவு. கூப்பிடு கருப்பசாமிய. கேஸை அடிச்சாச்சு, ஜெயிச்சுக்கலாம். அடுத்து உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சரியாக்கி தரேன். உன்னுடைய இடுப்புக்கு கீழே உடல் அடிக்கடி மரமரப்பும் வலி வேதனையும் இருக்கு. இதுல எதுவும் பாதிப்புகள் வேற மாதிரி எதுவும் இருக்குமா, அல்லது பெரிய மருத்துவம் செய்யக்கூடிய நிலைமை இருக்குமான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படி பெரிய மருத்துவம் செய்யக்கூடிய வேலை இல்லை. அந்த வலியை தீர்த்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்க நல்லா இருக்கு. அன்னதானம் சாப்பிட்டு போகணும்பா. கருப்பசாமி அதே சென்னை மாநகர் அப்படியா? யாருக்குன்னு கேட்குற. கணவன் மனைவி பிரிவான விஷயம் யாருக்கு? அப்படியாம்மா? யார் இந்த குட்டி பிள்ளை? கட்டி கொடுத்துட்டியா? எங்க இருக்கா உன் புருஷன்? வரமாட்டுக்கானா? அப்படியா? கையில கட்டி எடுத்துருவோமா? காலில் விட்டுருவான். கவலைப்படாத, அவ்வளோ வாழ வைக்கணும், அவ்வளோதானே. நீ காலில் விட்டுருவான். இன்னொரு தடவை காலம் விட்டுவாங்க. வாழ்க்கையின் ஓரத்திற்கே சென்று விட்டாயே ஏனப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் புருஷனுடைய மனசுல உன் குடும்பத்துக்காரங்களுடைய
செயல்பாடுகள் பிடிக்கல. புரியுதா? அதை ஒரு காரணமாக்கி நீ உங்க அப்பா அத்தா வீட்டிலேயே இரு, நான் வந்து என் வழியை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி அவங்க சொல்ல கேட்டு அவன் பிரிஞ்சு உட்கார்ந்துருக்கான். அப்படி நீ வரணும்னா நீ மட்டும் புறப்பட்டு வா, நான் உன்னை கூப்பிட மாட்டேன். எப்படி சொன்னா, நான் ஒன்றும் உன்னை கூப்பிட வர மாட்டேன், நீ வேணா வா, நான் உன்னை சந்திச்சு கூப்பிட்டு போறேன் சொன்னாங்களா அவன்கிட்ட. கால் வந்துட்டான். போயிடலாமா? போகக்கூடாது. நம்ம அதனால அவன் வருவானா வரமாட்டானா அப்படின்னு பார்க்கணும்ல. கண்ணை மூடு. வருவாரோ வர மாட்டார் ஐயா மோட்டார் வண்டியிலே. கையில போன் வச்சிருக்கான். ஓய் குட்டி, போன் அடிக்கடி பேசுறானே, கால் வந்துட்டான். ஒரு நாள் இரவில் நான் எங்கேயாவது போறோம்னு வீட்டை விட்டு புறப்பட்டியே, அப்படி பசியறது கூடிய இடத்துல போய் நிற்கும் போது எங்கேயும் போக வேண்டாம்னு குழம்பி நிற்கும் பொழுது மீண்டும் அதே வீட்டுக்கு வந்து சேர்ந்தியே, நடந்துச்சா? அதுக்கு பிறகு நம்ம நைட்லேயே ஒரு முடிவு எடுத்துருவோம், அப்பமாவும் வேண்டாம் இந்த பேருக்கும் வேண்டாம், செத்து போயிடுவோம், இல்லைன்னா எங்கேயாவது ஒரு அநாத ஆசிரமத்தை போய் சேர்ந்துருவோம்னு நினைச்சல. காலம் வந்துடுவோம். ஒரு பிள்ளைய கட்டிட்டு எதுக்கு இந்த பிரச்சனையை பண்ணணும்? என்ன தப்பு இல்லையே. அவன் மனத்தை நான் பக்குவப்படுத்தி உங்க ரெண்டரையும் ஒற்றுமையா நான் வாழ வச்சு தாரேன். உனி மனத்தை பறி கொடுத்த காரணத்தால அவன் திருந்தி வரணும்னு நினைக்க